அம்மா என்னம்மா இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் தோல் எடுக்கலாம் சொன்னேன். சப்ஸ்கிரைப்லாம் கேட்டுருந்தாங்க. சப்ஸ்கிரைபரா? சரி எடுக்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இந்த ஃப்ரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு வாங்கி 16 வருஷம் ஆகுது. ஆனால் நான் 3 முறை வந்து அதை ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக என்னுடைய ஃப்ரிட்ஜு கிடையாது. இது வந்து எங்கள் மாமியார் கொடுத்தது எனக்கு. நான் கல்யாணம் ஆகி வரும்போதே எங்கள் மாமியார் வீட்டில் இருந்துச்சு. அதனால் அதை என்னையும் யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. நாங்கள் தனியாக தான் இருந்தோம். அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 16 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஃப்ரிட்ஜு வாங்கி. ஆமாம் இது பாருங்க. ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டி இருக்குது. ஆக்சுவலாக பாருங்கள் பலூனில் தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. இது எப்போவுமே ஃப்ரீஸ் வந்து அந்த ஐஸ் கட்டி இருந்துகிட்டே தான் இருக்குது. திரும்ப ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் 2 days தான் அப்படி இருக்குது. திரும்ப எப்பவும் போல் வந்து இந்த ஐஸ் கட்டி வந்து அதிகமாகிடுது. ஸோ இல்லை நம்ம என்ன வாங்கி வச்சுருப்போம், ஒன்றுமே கிடையாது நம்ம வீட்டில் அந்தளவுக்கு. இது வந்து பால் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் எடுக்கிறேன், இது வழி விடுங்க. பட்டர் எப்பயாவது டைம் வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். பட்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சீஸ் ஸ்லைஸ் வச்சுருக்கேன். பச்சை மிளகாய். இந்த ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மாவு, பால், அடுக்குள்ள மாவு தெரியுதுங்களா? இது வந்து தயிர் கைஸ், இது வந்து பால். கீழே வாங்க, மாவு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானிய மாவு. பாட்டு உண்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணலை, நேற்று அரைச்சேன். அது கீழே அப்படியே உக்காருங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, ஒரு டப்பாவில் வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா புதினா. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானியம். இது ஆக்சுவலாக வந்து கருப்பு கவுனி அரிசி. அதுக்கப்புறம் வந்து இது நான் இங்கே காட்டுறேன். இங்கே பாருங்கள், காட்டு யானம். இது சிறுதானியம் வந்து ஆக்சுவலாக வந்து நான் வந்து பக்கெட்டில் தான் போட்டு வைப்பேன். கருப்பு முக்கல்ல பக்கெட்டில் தான் போட்டு வைப்பேன். இதில் என்னென்னா பூச்சி பிடிக்குது, சீக்கிரமாக பூச்சி பிடிச்சிது. அதனால் வந்து வேஸ்ட்டாக போயிடுது. இதெல்லாம் ரொம்ப விலை. இந்த சிறுதானியம் வந்து அரை கிலோவே வந்து 85 ரூபா 105 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும். அது வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து பூச்சி பிடிச்சதுனால பக்கெட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா போங்க தக்காளி, மற்ற காய்ங்க கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இங்கே மேலே இப்போ தூரமாக போயிடு, தெரியுதா? முட்டை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்பா எடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஆக்சுவலாக வந்து ஒரு மாதத்துக்கு அரைச்சி வச்சுருவேன். இன்னைக்கு இந்த மாதம் ஒன்றும் அரைக்கலை. பாடு வடையா? இது பார்த்தீங்கன்னா இஞ்சி. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் வைப்பாங்கல்ல, இது காட்டல. இந்த தக்காளி வச்சிருக்கேன். பூவா? ஆமாம். இது கொலாக்கட்டை. இதில் ஆக்சுவலாக தொக்கு செய்யலாம். இது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். பலாக்கொட்டை இங்கே வந்து கொஞ்சம் அது காய்கறியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். சோயா சாஸ் இந்த ஃப்ரை ரைஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு சோயா சாஸ். இதெல்லாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே சிறுதானியம் தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன அரிசி? இது வந்து கைக்குத்தல் அரிசி. இது வந்து மாப்பிள்ளை சம்பா. அது கீழே வந்து இட்லி அரிசி. அதை பக்கெட்டில் போட்டால் சீக்கிரம் பூச்சதுனால அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஆக்சுவலாக பெரிய ஃப்ரிட்ஜு வாங்கி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம். நமக்கு இதை அவ்வளோ வசதி இல்லை. இது மூக்கல்ல. இது வந்து பச்சரிசி. பச்சரிசி வாங்கி 2 மாதம் ஆகுது. பொங்கல் செய்யறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் வந்து வச்சுன்னா சீக்கிரம் குழு பிடிச்சிது பக்கெட்டில் வச்சா. அதனால் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருக்கேன். எந்திருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.